வாங்க வாங்க வாங்க. ஊர்ல ஒரு கல்யாணம் பண்றது இல்ல போல இருக்கு. போங்க. வணக்கம் மூர்த்தி. வாங்க வாங்க. பொண்ணு ஒரு வழியா கரையை திட்ட போல இருக்கு. ஆமாங்க. மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாரு? பிரியா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இன்ஜினியரா இருக்கிறாரு. மாசம் 4000 ரூபாய் சம்பளம். அப்புறம் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி புடுங்களே கிடையாது. போங்க. இந்த பக்கம் டிஃபன், அந்த பக்கம் பாத்ரூம். போங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிக்கங்க. என்னது இது? ஏன் சார், சாதாரண கல்யாணங்கள்ல பரிசா கவர் கொடுப்பாங்க, இல்ல கழுத்துக்கு சங்கிலி போடுவாங்க. நீங்க என்ன மாப்பிளைக்கு இரும்பு சாவியை கொடுக்கறீங்க? அவருக்கு என்ன காக்கா வலிப்பா? இது ஸ்கூட்டர் சாவி சார். புது ஸ்கூட்டர் வெளியே நிக்குது. இது கிஃப்ட் இல்ல, லஞ்சம். நாளைக்கு பில்டிங் கட்டும் போது சிமெண்ட்ல கலப்படம் செய்யறதுக்காக இப்பவே நீங்க எனக்கு தர லஞ்சம். ஏங்க போங்க. அத வாங்கிக்கங்க. புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னா 30,000 40,000 ஆகும். பேசாம வாங்கிக்கங்க. சார் சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு போ. நான் என்ன சொல் ப்ளீஸ். பெரிய அரிச்சந்திரன் ஒரு பக்கத்து விட்டுறாங்க. ஐயோ ஐயோ, அந்த ஸ்கூட்டரை மட்டும் வாங்கி இருந்தா நானும் கத்துக்கிட்டு ஸ்டைலா ஊரை சுத்தி வந்திருப்பேன். பொழைக்க தெரியாத ஆளா இருக்கிறாரு மாப்பிள. எவ்வளவு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. நீங்க வாய் மூடுங்க. ஒரே புழுக்கமா இருக்குல்ல? இல்லையே, அதான் ஃபேன் ஓடுது. ஆமா, ஃபேன் ஓடுது. ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க, ஏசி வாங்கி வச்சிருக்கூடாது? இன்ஜினியர் தான், ஆனா நான் வாங்குற சம்பளத்துல ஏசி வாங்க முடியாது. அதுக்காக வருத்தப்படாத, நம்ம மனசுதான் நமக்கு ஏசி. ஜில்லு ஐஸ் வாட்டர் குடிச்சா நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லையா இங்க? உமா, நம்ம வீட்டுல ஏசி கிடையாது, ஃப்ரிட்ஜ் கிடையாது, டிவி, டேப் ரெக்கார்டர், விசிஆர் எதுவும் இல்ல. ஓ, இதெல்லாம் நீங்க ஏன் வாங்கி வைக்கலன்னு எனக்கு புரிஞ்சிச்சுங்க. வீட்டுல யாரும் இல்ல பாத்துக்கிறதுக்கு தானே. அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, இனிமே ஒண்ணு வாங்கலாமே. இல்ல, இதெல்லாம் என் சம்பளத்துல வாங்க முடியாது. அப்ப இந்த வீட்டுல ஒண்ணுமே இருக்காதா? ஏன் இருக்காது? உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிற நான் இருக்கேன். நான் ஆபீஸ் புறப்படுறேன். ஆமா, என்னமோ கை நிறைய சம்பாதிச்சுட்டு வர மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு போறீங்க. சரி, நான் கிளம்புறேன். என் மாமூலங்க. எது? அதான். என்னங்க இது, குழந்தைங்க இருக்காங்க? குழந்தைங்க இருந்தா என்ன? இருந்தா என்னவா? அட, பொட்டு வைக்க சொன்னா இவ்வளவு வைக்கப்படுற? பொட்டா? ஆமா. என்னமோ போங்க. நான் வேற என்னமோ நினைச்சேன். பணக்காரங்க எல்லாம் வெளியே போகும்போது இப்படி பொட்டெல்லாம் கேட்க மாட்டாங்களாம், முத்தம் தான் கேட்பாங்களாம். உமா, நீ கூட ஸ்டிக்கர் போட்ட விட்டுட்டு அழகா கும்மு வச்சுக்க கூடாதா? ஸ்டிக்கர் போட்டு வச்சாதான் மத்தவங்க நம்மளை பத்தி வசதியானவங்க நினைச்சுக்குவாங்க. குமாரு, சுமதி ரெடி ஆயிட்டாங்களா? வாங்க போலாம். உமா, நான் குழந்தைங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஆபீஸ் போயிடுறேன். நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு பஸ்லயே வீட்டுக்கு போயிடு. என்ன பஸ்ல நம்மள அழைத்து சொல்றீங்க? கல்யாணம் இந்த 7 வருஷத்துல தினமும் டாக்ஸில போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி. ரோடுமா? என்ன ரோட்ல? நீங்க மட்டும் பஸ் சத்தமா சொல்லலாமா? மத்தவங்க கேட்ட நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? சரி, நான் வரேன். ஏங்க, அந்த டிஃபனை மிச்சம் வைக்காதீங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க. வெரி குட், நல்ல மார்க் வாங்கியிருக்க. இதே மாதிரி நல்லா படிச்சு என்ஜினியர் ஆக. நீ என்ன படிக்க போற? பிஏ பிஎல்? இல்ல, எம்பிபிஎஸ், ஐஏஎஸ். அப்புறம் என்னதான் ஆக போறீங்க? நான் சினிமா நடிகையாக போறேன். அடி. அப்பா, என்ன 2 பேரும் அப்பா கதை கிடைக்கிறீங்க? கோழி முட்டுறீங்களா? வாங்க, குழந்தைங்களை என்ன லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்க பாரு. என்ன ஆக போறேன்னு கேட்டா நடி ஆக போறேங்களா? ஏடி செல்ல அப்படி சொன்ன? இல்லம்மா, பிஏ படிச்சா வக்கீல் ஆக முடியும், எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர் ஆக முடியும், ஐஏஎஸ் படிச்சா கலெக்டர் ஆக முடியும், நடிகை ஆனதாலும் முதலமைச்சர் ஆக முடியும். அடாடாடாடாடா, அவ சொன்னதுல என்னங்க தப்பு?
நடிகையானவே நிறைய சம்பாதிக்கலாம், முதலமைச்சரான சொல்லவா வேணும் என் செல்லம். ஒன்னாலதான் குழந்தைங்க எல்லாம் கெட்டு போகுது. இப்ப என்ன கெட்டு வச்சுக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஒழுங்கா கை நிறைய சமாளிக்க தெரியல. ஏதோ சின்ன பொண்ணு அவன் என்னமோ சொல்றான், அதையும் கெடுத்துருவீங்க போல இருக்க. இந்த கோடி வீட்டு கீதா இருக்கால 4 பவுன்ல ரெட்டாவோட சங்கிலி வாங்கி போட்டிருக்கா. வாங்கி போட்டுட்டாலும் இந்த பேர் இருக்கால கோணவாயன் கோபால் பாலாட்டி என்னடி பேரு? சாந்தி. சாந்தி. ஒனிடா கலர் டிவி வாங்கி இருக்கா. இந்த குள்ள வந்தா இருக்கால அவ கிட்ட கேட்டுக்கு காலுக்கு தங்க கொலுசு போட்டிருக்கா. ஐயா நான் காலுக்கு ஒண்ணும் தங்கம் கேட்கல, மூக்குல மாத்தி போட்டுக்க. இத்தினோண்டு ஒரு மூக்குத்தி கேட்டா லோ 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 லோன்னு அடிச்சுக்க வேண்டியது. என்ன சிரிப்ப? எங்க உங்க அப்பா? அம்மா நியூஸ் படிக்க ஆரம்பிக்கும் போதே அப்பா தலை சுடுக்கண்டே குளி போயிட்டாரு. கிண்டலா பண்றீங்க? இந்த மாதிரி இருங்க, நேரத்துக்கே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஒரு இடத்துல இல்ல இல்லன்னா நாலு அடி சேர்த்து விழும். உனக்கு வச்சிருக்க நீ தான் என்ன சேர்த்து கொடுக்குற. எங்கடி பூந்து போற? என்ன? இந்த பாருங்க, உங்களுக்கு தான் என்ன பார்த்தா கிண்டல்னா பசங்களுக்கு நான் இலக்காரமா போயிட்டேன். சரி சரி அதை விடு. ஆபீஸ் நேரம் ஆச்சு, டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? என்ன டிஃபன்? பிரெட் டோஸ்ட் ஆம்லெட். பிரெட் டோஸ்ட் ஆம்லெட்டா? ஏன் இட்லி தோசை இல்லையா? ஆமா, இட்லி தோசை வடை உப்புமா. பணக்காரங்க எல்லாம் பிரெட் டோஸ்ட் ஆம்லெட் தான் சாப்பிடுவாங்களாம். விளங்கி போச்சு. இத பாருங்க, இன்னைக்கு வேணா நமக்கு வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா என்னைக்குமே எப்படியே வரக்க போறோம். நாளைக்கு திடீர்னு நமக்கு வசதி வந்துருச்சுன்னா அதான் பணக்காரங்க பழக்கத்தை எல்லாம் இப்பவே ஆரம்பிச்சுக்கிறேன். என்னத்தையும் ஒண்ணு எடுத்து வை. என்னவா போங்க. சாந்தமா, சாந்தமா. என்னம்மா? நானும் எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வெளிய போறோம், வீட்டையும் குழந்தைகளையும் பாத்துக்கிறீங்களா? சரிம்மா. எங்க போறோம் கேட்க மாட்டீங்களா? எங்க போறீங்க? டிவில ஜோடி பொருத்த நிகழ்ச்சிக்காக எங்களை கூப்பிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5000 ரூபாய் பட்டுப்படவையும். பரிசுக்காக ஒண்ணும் போல, எங்க ஜோடி பொருத்தத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே. வர 26ஆம் தேதி உங்க வீட்டு டிவிலயும் வரும், மறந்துடாதீங்க. குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீரா? என்ன லைட்ட போட்டானா? ஐயோ சிக்னல் போட்டான். கடவுளே, ஜோடி பொருத்தம் ஏதாவது மாட்ட சொல்லுங்க. என்னமா செய்ய சொல்ற? இல்ல நான் என்ன செய்ய போறீங்க? எங்க அப்படி பாக்காதீங்க, இப்படி திரும்புங்க. இந்த கோணவாய் சாந்தி மச்சனை குருட மாதிரி கிளாஸ் போட்டு உட்கார்ந்திருக்கான். இப்படி பாருங்க. ஐயா சில்லற இல்ல போயா. ஐயா 10 காசுனா போடுங்க ஐயா. போயா சொல்றல. நான் தட்டு வச்சு பிச்சைக்காரன், இவன் கார் வச்சு பிச்சைக்காரன். அம்மா தாயே, 10 ரூபா மகராசியா இருமா. இருக்கட்டும். என்ன 10 ரூபா போடுற? அதுல ஒரு விஷயம் இருக்குங்க. ரொம்ப நேரமா அந்த சாந்தி மச்சனை நம்மள ஒரு மாதிரி மட்டமா பாக்குறான். நம்ம ஆட்டோல வந்திருக்கோமா, அவன் கார்ல வந்திருக்கானா. 5 பைசா கூட பிச்சை போடல. நாம 10 ரூபா போட்டிருக்கோம்னா அவனோட நம்ம தானே பெரிய ஆளு. உன திருத்தவே முடியாது. இந்த இனிய மாலை பொழுதில் நேயர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜோடி பொருத்தம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதல் ஜோடி, உங்க பேர் என்னம்மா? உமா. ஓகே மிஸ்டர் பாலு, நான் உங்க மனைவி கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில் சொல்றீங்களான்னு பார்க்கணும். கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா? ஓகே சார். இந்தம்மா. கேட்கிற கேள்விக்கு தைரியமா பதில் சொல்லணும். சரிங்க. உமா அவர்களே, நீங்க டிவியில எந்த நிகழ்ச்சியை விரும்பி பார்ப்பீங்க? ஸ்டார் டிவி, பிபிசி, பிரெயின் ஸ்பாட் அந்த மாதிரி தான் ஜாஸ்தி பாக்குறது. கேமராவே பார்த்து பதில் சொல்லுவாங்க. என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து பிபிசி, பிரைம் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் டிவின்னு சொன்னீங்க. நம்ம ப்ரோக்ராம் தமிழ் ப்ரோக்ராம் எதை விரும்பி பார்ப்பீங்க? அந்த நாசிக்ல நீங்க பார்த்த இடங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச இடம்? ரொம்ப நாளா எனக்கு இந்த நோட் அச்சிருக்கிற இடம் இல்லீங்களா, பாக்கணும்னு ஆசை. உள்ள போய் நல்லா சுத்தி பார்த்தோம். இத பாருங்கம்மா, இப்போ உங்க முன்னாடி 8 லட்சுமிகள், அஷ்டலட்சுமிகள் வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு லட்சுமி உங்க வீட்டுல பர்மனண்டா தங்க தயாரா இருக்காங்க. அப்ப எந்த லட்சுமியை நீங்க விரும்புவீங்க? இதுல என்ன சார் சந்தேகம்? தனலட்சுமி தான். என்னமா டக்குனு பதில் சொல்றீங்க? மத்த லட்சுமி எல்லாம் பத்தி திங்க் பண்ணவே இல்லையா? யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். தனலட்சுமி வந்துட்டா எல்லா லட்சுமியும் கூடவே வந்துருவாங்க. பணம் தான் சார் முக்கியம். உங்க கணவர்கிட்ட இதே கேள்விகளை கேட்கிறேன். மிஸ்டர் பாலு வாங்க, கொடுங்க. இப்போ உங்க மனைவி டிவியில விரும்பி பார்க்கிற நிகழ்ச்சி எது? இந்த கேள்விக்கு எனக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. உங்க மனைவி பதில் சொல்லிருக்காங்க, நீங்களும் தைரியமா பதில் சொல்லலாம். உங்க மனைவி டிவியில விரும்பி பார்க்கிற நிகழ்ச்சி எது? எங்க வீட்டுல டிவி இல்ல. சரிங்க. இந்த பிபிசி, பிரைம் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் பிளஸ் இதெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைதான், ஆனா டிவி இல்லையே. மறந்துட்டார் போல இருக்கு. இப்பதான் சார் ரிப்பேர் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பிபிசி, ஸ்டார் டிவி. நீங்க கேளுங்க சார். இப்போ நீங்களும் உங்க மனைவியும் கடைசியா போன வெளியூர் எது? நாசிக். அந்த நாசிக்ல நீங்க விரும்பி பார்த்த இடம் எது? நாசிக்கே விரும்பி பார்க்க வேண்டிய இடம் தான். அதாவது ராஜ வம்சத்துல பிறந்திருந்தாலும் பணம் இல்லாம புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ முடியும்னு ராமர் சீதையும் ப்ரூவ் பண்ண இடம் அது. ஐயோ, அங்க கூட போய் பார்த்தோம். ஆனா முக்கியமான இடம் ஒரு இடம் போய் பார்த்தோம் சார். நோட் நீங்க பேசக்கூடாது, பேசக்கூடாது. அது வந்து இவங்க கம்பல் பண்ணாங்க போனோம்.
ஆனா வாட்ச்மேன் உள்ள உள்ள. ரொம்ப தான் சார் உள்ள விடல, கொஞ்சம் உள்ள விட்டாங்க, நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தோம். இது பாருங்க, நான் அடுத்த கேள்வி கேட்கறச்ச நீங்க பின்னாடில இருந்து ஆக்ஷன்லாம் கட்டக்கூடாது. சரிங்க. திரும்புங்க, சரிங்க. திரும்புங்க, நல்லா திரும்புங்க. இது பாருங்க, ஆ. 8 லட்சுமிகள், அஷ்டலட்சுமிகள் உங்க வீட்டுக்குள்ள வராங்க. ம். அதுல ஒரு லட்சுமி பர்மனண்டா உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து தங்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க எந்த லட்சுமி வேணும்னு கேப்பீங்க? தைரியலட்சுமி. சும்மா இருக்க. ஏன் தைரிய லட்சுமிங்கிறீங்க? வேற எந்த லட்சுமி போனாலும் தைரியலட்சுமி இருந்தா சமாளிச்சிடலாம். உங்க மனைவி தனலட்சுமின்னு சொன்னாங்க. தப்பு. என்னன்னு தெரியலையே, இவர் என்னத்த சொல்றாரு? சும்மா இருங்க. மாலா, இவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு? சைபர். என்ன சைபர்? இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க சைபர்ன்றாங்க இந்த அம்மா. இத கணக்கு பாருங்கம்மா, நீங்க உங்க வாழ்க்கையில பணம் தான் பிரதானம் அப்படிங்கிற அப்ரோச்ல இருக்கிறீங்க. ஆனா உங்க புருஷன் அந்த அப்ரோச்ல இல்ல. அதனால உங்களுக்கு கிடைக்கும். என்ன சார் நீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சார். இந்த வாரம் நீங்க இந்த ப்ரோகிராம் பண்றீங்க, இந்த டிவி காரங்க சரியா துட்டு கொடுக்கலனா நீங்க இந்த ப்ரோகிராம் அடுத்த வாரம் பண்ணுவீங்களா சார்? இதை விட காசு வேற ஒரு டிவி காரன் கொடுக்கற சார், நீங்க போயிட மாட்டீங்களா? அட நீங்க சும்மா இருங்க. வேற ஒருத்தர் வந்து சொந்தமா டிவி தரங்க துட்டு தரங்க, நீங்க போக மாட்டீங்களா சார்? காசா சார் எல்லாத்துக்கும் முக்கியம். இவங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஸ்டீல் டவராவும் பட்டு படையும் வாங்க தான் சார் வந்திருக்காங்க. பணம் தான் முக்கியம், பணம் இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. அட நீங்க வாங்க பேசாம. ஒரு நிமிஷம் நீங்க போடாதீங்க, உங்களுக்கு ஆறுதல் பரிசு உண்டு. எதுக்கு ஆறுதல் பரிசு? யாருக்கு? முத பரிசு வாங்கணும் வந்திருக்கோம், ஆறுதல் பரிசு நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க வாங்க, வீட்டுக்கு உங்களுக்கு வச்சிருக்கேன். சார், உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில தைரியலட்சுமி தேவை சார். என்ன இடிச்சிட்டு போற? ரோட்ல பேப்பர் படிச்சது என்ன இடிச்சிட்டு பேசுறிய? போமா சரிதா. நான் தான் பேப்பர் படிச்சது, நீ ஒதுக்கி போயிருக்கலாம்ல. அந்த பொம்பளைக்கு என்ன வாய்ப்பா? அடடடடடா, வீடோட சொல்லி நான் காலி பண்ணி வைக்கிறேன். இருமா, அவங்கள காலி பண்றது இருக்கட்டும். இன்னைக்கு தேதி என்ன? 8. உங்க வாடகை பணம் என்னாச்சு? இதெல்லாம் ஆம்பளைங்க விஷயம், நீங்க அவர்கிட்ட பேசிக்கங்க. என்னம்மா அது? அவர்கிட்ட கேட்டா உங்ககிட்ட கேட்க சொல்றாரு, உங்ககிட்ட கேட்டா அவர்கிட்ட கேட்க சொல்றீங்க. என்ன விளையாடுறீங்களா? இந்த பாருங்க, மரியாதையா வீட்டை காலி பண்ணுங்க. நாங்க கூட அதான் முடிவு பண்ணிருக்கோம். ஏற்கனவே பெருசா ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். வரா கொண்டு மாதிரி துணி வீட்டை வச்சுட்டு வாடகை வாடகை என்றீங்களே. கரண்ட் கிடையாது, பல்பு கிடையாது, தண்ணி கிடையாது. இதுல இருக்கிறவங்களுக்கு நீ தான் துட்டு கொடுக்கணும். மூஞ்சா பாரு. ஹலோ சார். ஹலோலாம் இருக்கட்டும், வாடகை பணத்தை உங்க வீட்டுக்காரிட்ட வாங்கி சொல்லி சொன்னீங்கல்ல, ஆமா. அவங்க கிட்ட கேட்டா உங்ககிட்ட கேட்க சொல்றாங்க. என்ன டிராமா ஆடுறீங்களா? வீட்டுக்காரனா உங்களுக்கு இழிச்சு வாயினா போச்சா? சாரி சார், உங்க வாடகை பணத்தை இன்னும் half an hourல கொடுத்துறேன். 5 8 உமா, உமா, இங்கதானே இருக்க, ஏன் இப்படி கத்திட்டு வரீங்க? ஹவுஸ் ஓனர்ட்ட தர சொல்லி வாடகை பணம் தந்தனே, அதை என்ன செஞ்ச? என்ன நீங்க வர வர கணக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க? கணக்குக்காக கேட்கல, அவமானப்பட்டதுனால கேட்கிறேன். அந்த பணத்தை என்ன செஞ்ச? லாட்டரி டிக்கெட் வாங்கினேன். 1000 ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் வாங்கியா? ஆமா, உங்களுக்கு கை நிறைய சம்பாதிக்க தெரியாதப்ப அதிர்ஷ்டத்தை நம்புறத தவிர வேற வழி தெரியல. இது பாருங்க, ஒரு நம்பர்ல ₹1,00,000 போச்சு. என்ன தலை வலிக்குதா? வலி தலையில மட்டும் இல்ல, வாழ்க்கையிலும் தான். என்னைக்காவது ஒரு நாள் லாட்டரி டிக்கெட் அடிக்க போகுது, அன்னைக்கு சந்தோஷப்பட போறீங்க. உன்னை திருத்தவே முடியாது. என்னவோ போங்க. ஐயோ, ஏங்க ஒரு சைபர்ல ₹5,00,000 போச்சுங்க.